குருவே சரணம். இந்த காணொலியில் என்னத்தை பற்றி பேசணும்னு சொன்னால், மிருக ஜீன்களுக்கும் மனித ஜீன்களுக்கு உள்ள சின்ன டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இது மேலோட்டமாக நம்ம பார்ப்போம். அதாவது கிரீஷியாயஸ் அப்படிங்கிற ஒரு ஹாயஸ் அப்படிங்கிறது மெயின் அவர் கான்செப்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்வல் என்ற இடத்துல பார்த்திங்கன்னா எலிகளை பற்றி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும்போது அவர் என்ன நிலைத்தன்மையில் சொல்கிறாருன்னா, எலிகளுக்கு பார்த்திங்கன்னா 6 விரலுக்கு மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 6 விரலுக்கு மேலே இருந்தால் அதனுடைய டென்சிட்டி, அதாவது பாடி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அது ஸ்பீடாக ஓடுறவோ அல்லது ஒரு இரையை விரைவாக பிடிக்கவோ தப்பிச்சு ஓடவோ அதனால் முடியாது. ஏன்னா அந்த பாடியினோட பேலன்ஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட நார்மல் மிருகருக்கு இதுகளுக்கு குறைவாக தான் இருக்குது. அந்த பேலன்ஸ் கிடைக்காதுங்க. சரிங்களா? அப்புறம் மீண்டும் பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஹெட் அப்படிங்கிற குறை ஜீன்கள் அப்படிங்கிற மெத்தடில் பார்த்திங்கன்னா குறை ஜீன்களாக ஏற்படுறதுனால அதுகளுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கால் பூமியில் வச்சு ஊனும்போது தட்டையான ஒரு வடிவத்தில் தான் அதுக்கு உள்வுணர்வு தோன்றும். தட்டையாக இருக்கும். எலும்பு கால் வச்சிங்கன்னா அப்படியே வளையும். பேலன்ஸ் இல்லாமல் அன்பேலன்ஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போது தட்டையாக அன்பேலன்ஸில் போகும்போது அது உங்களுக்கு ஒரு ஸ்பீடு அப்படிங்கிறது உள்தன்மையில் பார்த்திங்கன்னா அதுக்கு எலும்பினோட தன்மை அப்படியே பெண்ட் ஆகிறதுனால எதையுமே ஒரு சரியாக கவனிக்க முடியாது. சரிங்களா? அந்த தன்மையில் தான் அது இருக்குது. அப்புறம் மேற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுலையுமே பார்த்திங்கன்னா அதனுடைய இந்த ஜீனுடைய தன்மை அது அந்த வளர்ச்சி அதிகமாக ஜீன்களுடைய வளர்ச்சி ரொம்ப கீழ்த்தன்மைக்கு போயிடும், மைனஸில் போயிட்டுருக்கும். அப்போ என்ன ஆகுனா அது வளர்ச்சி ஆகும்போது அது வளராமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய தன்மையில் முழுசாக அது பேலன்ஸ் எல்லாம் போயிடுது. அப்போ அதனுடைய பாடி பேலன்ஸ் 0 நிலைமைக்கு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு படுத்துக்கு. புரியுதுங்களா? அப்போ அது குறைத்தன்மையில் இருக்குது. அப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா மனிதனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான விரல்கள் இருந்தாலும் மற்ற எதாக இருந்தாலும் மனிதனுக்கு அது பாதிப்பு ஏற்படுவதில்லை. அந்த ஜீன்கள் மூலிமா அந்த விரல் மூலிமா ஜீன் ஏற்படுறதில்லை. ஆனால் மனதளவில் பார்த்திங்கன்னா உள்தன்மையில் இது பிறவி ஜீன்ஸ், அதாவது ஜீன்கள் பிறவி ஜீன். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தாத்தாவுக்கு இப்போ இருக்கிற ஒரு மணிகண்டன் ஒருத்தர் எடுத்துக்குவோங்க. அவரோட தாத்தாவுக்கு அந்த மனோநிலை இருக்காது. அது ஏன்னா அந்த ஜீன் குறைபாடு. இப்போ குழந்தை பிறந்தோன்னு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குதுன்னு இவங்க நினைப்பாங்க. ஆனால் அது பேச்சே வராது. ஏன்னா பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு ஆனாலும் இதுதான் அப்பா அம்மாங்கிறது தெரியுது. ஏன்னா ஜீனுடைய வளர்ச்சி குறைபாடுனால அது மனோநிலை பாதிக்கப்படுது ஜீன்கள் மூலிமா. புரியுதுங்களா? அப்போது இது பரம்பரையாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்பா தாத்தாவில் இருந்து அப்புறம் பேரனுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படியே பரம்பரையாக ஒரு ஜீன் ஒரு குழந்தை பிறப்பில் இது குறைபாடு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இதே மாற்றக்கான வழியும் இருக்குது. ஆனால் நீங்கள் இது எப்படின்னா உள்தன்மையில் நீங்கள் அந்த மனம் அப்படிங்கிற நிலையை ஒரே தன்மைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதான் இதில் பார்த்திங்கன்னா எண்ணம் செயல், புரிஞ்சுங்களா? எண்ணம் செயல் சொல், இது 3 ஆன்ம நிலையில் ஆன்மா அப்படிங்கிறத நிலைக்குள்ள நிறுத்தினோம்னா ஒரு தியானத்தில் பல தியானங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிரியா அப்படிங்கிற மெயின் கிரியா யோகம் ஒன்று இருக்குது. அந்த கிரியா யோகத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த கிரியா யோகத்தின் மூலியமாக இதை ஜீன்களினுடைய தன்மையவே மாற்றலாம். இது நம்ம சொல்லிங்க சித்தர்களினுடைய கோட்பாட்டிலிருந்து இது நிரூபிக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? அப்போது ஒவ்வொரு நிகழ்வும் மூச்சு பிராணன், அதாவது இது என்ன சொல்லுவோம்னா வாசி யோகம்னு சொல்லலாம். மற்றபடி உள்தன்மையில் பார்த்திங்கன்னா மூலாதாரத்திலேருந்து இது தொடங்கும். இந்த மூலாதாரத்திலேருந்து நம்ம ஆக்னைம்பாங்க, நெற்றி
தன்மையில் அந்த ஆக்னை கொண்டு வந்து அதை ஒரே சமன்பாட்டில் நிறுத்தினா இது அந்த ஜீன்கள் வந்து ஒரு குறையிலிருந்து நிறைவடைந்து அந்த ஜீன்களுடைய வளர்ச்சியை இது மூலியமாக கூட உங்களுக்கு ஃபுல்லாக நிறைவேற்றி அடுத்த சந்ததி இந்த மாதிரி ஒரு குறைபாடு இல்லாமல் செயல்பாட்டு கொண்டு வர முடியும். இது சித்தர்களுடைய வழிபாட்டில் அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது. ஆனால் இதை ஒரு ஒரு கோட்பாடாக எடுத்துகிட்டு இதை நம்ம எந்த ஒரு பயிற்சியுமே நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் சாதாரண நிலையிலேருந்து உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக இந்த தியானங்கிறது உங்களுக்கு உள்தன்மைக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் உள்தன்மையில் அதாவது நம்ம கணக்கு பார்த்திங்கன்னா 5 புலங்கள் நம்ம வெளித்தன்மையில் தான் பார்க்குறோம். எப்போ ஒருவன் உள்தன்மையில் பார்க்குறான்னா இது சாத்தியம். சரிங்களா? இது உள்தன்மையில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சாதனையாக மாற்றலாம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.